Hello friends, welcome to Learn Everything. Today நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாட்ஸ்அப் அந்த ஆப்புடைய ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்னு இருக்குது. இதுதான் அந்த ஆப்பு. ஓப்பன் பண்ணி நமக்கு லாக்கிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட், பேட்டர்ன் அண்ட் பின் நம்பர், இந்த 3 ஆப்ஷன் நமக்கு வந்து லாக்கிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நான் இப்போ பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஓப்பன் ஆகுது. இதுதான் அந்த வந்து வாட்ஸ்அப். இதில் பாருங்கள் ஸ்டார்டிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே நம்ம ஒன்றுனா செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட் பிக்சர் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளஸ் பட்டன். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மேலே உங்களுக்கு சாட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. செகண்டுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸிட் ஆகிடுது. மூணாவது இது என்ன ஆப்ஷன் பாருங்கள், கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே நம்ம வந்து கடைசியாக என்னுடைய லிஸ்ட்டில் வந்து ஆன்லைனில் இருந்திருக்கிறார் இவர் ஹீரோ அப்படிங்கிற ஃப்ரெண்டு வந்து 10:26 செகண்டுக்கு ஆன்லைன்லேருந்து போயிருக்காரு. அது அவருக்கு அப்டேட் ஆகுது. இதே மாதிரி நம்ம வந்து யாரெல்லாம் நமக்கு ஆன்லைனில் வராங்களோ அது நமக்கு அப்டேட் ஆகும். இது வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நமக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் மோட் சொல்லுவாங்க. நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். மோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்குது. நான் ஒன்றுனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டேட்டஸில் பாருங்கள். இப்போது ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக நம்ம ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணால் நம்ம இங்கே அப்லோட் பண்ணுறோம். ஒரு ஆப்ஷன் இது இருக்குது. செகண்ட் பண்ணி நமக்கு டெக்ஸ்ட் வச்சு நம்ம ரைட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஃபீச்சர்ஸ் பாருங்கள். லைக் கத்திரிக்கோள் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு அது அப்படியே லோடிங் ஆகும். லோடிங் ஆன பிறகு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து கட் ஆகிடும். அதாவது 30 செகண்ட்ஸ் சொல்லிட்டு அந்த வீடியோ நமக்கு கட் ஆகிட்டு கீழே காமிக்குது பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 50 செகண்ட்ஸ் வீடியோ இது. ஃபஸ்ட் வீடியோ நமக்கு 30 செகண்ட்ஸும் செகண்ட் வீடியோ 20 செகண்டும் இப்படி நமக்கு அப்டேட் ஆகுது. நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து டோட்டலாகவே அந்த வீடியோ அப்லோட் ஆகிடுது. எதனால் வந்து நமக்கு இந்த ஃபீச்சர்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணணும், அதாவது ஸ்டேட்டஸில் போகணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் 30 மினிட்ஸாக கட் பண்ணி போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நீங்கள் இந்த ஃபீச்சர்ஸில் நீங்கள் இதை எனேபிள் பண்ணிங்கன்னா போதும். ஒன்ஸ் அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக கன்சிடர் அதான் ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே நமக்கு வந்து லோடிங் ஆகி 30 செகண்ட்ஸாக நமக்கு வீடியோ கன்வெர்ட் ஆகிடும். இது ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சராக இருக்குது இதில். ஓகே நான் ஸ்டேட்டஸ் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெலீட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக நம்ம காலிங் ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹூ கேன் கால் மீ, யாரெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மை கான்டாக்ட் எவ்ரி ஒன், யாரை வேணாலும் கால் பண்ணலாம், நான் செலக்ட் பண்ணலாம். நோபடியும் நம்ம கொடுத்துடலாம். இந்த ஆப்ஷன் இருக்காங்க. அதாவது எந்த பர்சன் நம்ம கால் பண்ணணும் இந்த ஃபீச்சர்ஸ் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பெஸ்ட்டாக இருக்குது. பேசிக்காக இப்போது இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்டேட்டஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இங்கே கொடுக்குறாங்க. ஸ்டேட்டஸ் நமக்கு கேலரி ஆகுது. யாராச்சும் வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணாச்சு இதை நீங்கள் இப்போ கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ என்னென்னா சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். சார்ட்டை ஓப்பன் பண்ணும்போது இங்கே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா வியூ கான்டாக்ட், மீடியா, சர்ச், மியூட் நோட்டிஃபிகேஷன், இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் தான். இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிளியர் ரீசெண்ட்லி நீங்கள் ஏதாச்சும் எமோஜ் சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன், பின், ஃபிங்கர் பிரிண்ட் இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ நான் வந்து இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஆக்சஸ் ஆகுது. இது என்னுடைய அக்கௌண்ட்டு தான். இது வாட்ஸ்அப். இது இப்போ நார்மல் வாட்ஸ்அப்லேருந்து நான் எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறேன். 1 செகண்ட் இருங்க காய்ஸ். என்னுடைய நார்மல் வாட்ஸ்அப்லேருந்து நான் ஹீரோ அப்படிங்கிற பர்சனுக்கு, அதாவது வாட்ஸ்அப் அப்படிங்கிற பிறகு நான் இப்போ எஸ்எம்எஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பாஸ் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காரு. நான் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கேன்னு காமிக்குது. ஆனால் என்ன எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கல. இது ப்ரைவசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ண பிறகு
இது நமக்கு அப்டேட் ஆகும் பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்த பிறகு நமக்கு அப்டேட் ஆகுது. இது ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பேட்டர்னும் கொடுத்துக்கலாம், பின் நம்பரும் கொடுத்துக்கலாம். அன்லாக் பண்ணிடுறேன். அன்லாக் பண்ணிட்ட பிறகு நம்ம 1 செகண்ட் இருங்க. அன்லாக் கன்வர்சேஷன் கொடுத்துட்றேன். அன்லாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ட் உள்ளே நீங்கள் செக் பண்ணும்போது வேறு எந்த ஆப்ஷன் கொடுக்கல. நார்மல் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எமோஜஸ் ப்ளஸ் கிஃப்ட் டச் பண்ணுற ஆப்ஷன் இதெல்லாம் நமக்கு வந்து நார்மலாக தான் இருக்குது. இதில் நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர்ஸும் ஆட் பண்ணல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டெப் பேக் வந்த பிறகு சார்ட்டை நான் வந்து அழுத்தி பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆப்ஷன் எனேபிள் ஆகுது. இதில் பாருங்கள், பின் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இந்த பாஸ் அப்படிங்கிற பர்சன் நமக்கு எப்பவும் நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்கணும், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பின் கொடுத்துக்கலாம். இதை நம்ம பின் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டில் போயிடுது. ஸோ ஐஷு அப்படிங்கிற பர்சன் நமக்கு மேலேயே இருப்பாங்க. சார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், அதன் பிறகு பாருங்கள், சார்ட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மியூட் பண்ணுற ஆப்ஷன், டெலிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது நமக்கு இருக்குது. இதில் அடிஷ்னலாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா, இதில் பாருங்கள், ஐ வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. இது வந்து லாக் ஆப்ஷன் சொல்லுவாங்க. நம்ம ஹிடன் பண்ணுறோம். ஹிடன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? கொடுத்தோம்னா ஹிடன் ஆகிடுது. இந்த ஹிடனான சார்ட்டை நம்ம எப்படி ஃபைன் பண்ணலான்னா, யோ வாட்ஸ்அப் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது நம்ம கொண்டு கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு இது ஓப்பன் ஆகுது. இதே மாதிரி நம்ம இங்கே போய்ட்டு இதை நம்ம வந்து எனேபிளும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் நமக்கு இது ஷோ ஆகுது. ஸோ ஓவராலாக இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்க எல்லா ஃபியூச்சர்ஸும் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் வந்து இப்போ என்னென்னா நம்ம வந்து யோ மோட்ஸ் இந்த ஃபியூச்சர்ஸ் போகலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்டேட்டு. ஸோ அப்டேட் ஏதாச்சும் வந்தால் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரைவேசி. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து போனீங்கன்னா லாஸ்ட் ஸ்க்ரீன் அது யாராச்சும் பார்க்குற மாதிரினா அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதை டிசேபிளும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டிசேபிள் ஃபார்வேர்டு இது நான் எனேபிள் பண்ணுறேன். வந்து என்னென்னா, இப்போ பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. சரி ஓகே, வீடியோ இங்கே பாருங்கள், 2 நிமிஷம். ஓகே காய்ஸ், இதுலேயும் நானே டைப் பண்ணுறேன். வெல்கம் டு லேர்ன் எவ்ரிதிங் டைப் பண்ணுறேன். சரி, இதை நான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். தென் நான் காப்பி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காப்பி பண்ண பிறகு நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்டை இப்போ நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். லைக் பாருங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணி பாஸ் அவருக்கே நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அங்கே ஃபார்வர்டு டெக்ஸ்ட்னு காமிக்கும். ஆனால் இப்போது இந்த யோ வாட்ஸ்அப் மோடில் நான் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணதால் இப்போ ரெண்டுமே நமக்கு நார்மலாக காமிக்குது. ஸோ ஃபார்வர்ட் டெக்ஸ்ட்னு காமிக்கல. அதே பாருங்கள், வாட்ஸ்அப் க்ளோஸ் பண்ணிவிட்டு யோ வாட்ஸ்அப்பில் மோட்ஸில் போய்ட்டு ப்ரைவேசியில் டிசேபிள் ஃபார்வர்டு இதை நான் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். டிசேபிள் பண்ண பிறகு அகைன் மறுபடியும் நான் வந்து இந்த லேர்ன் எவ்ரிதிங் டெக்ஸ்ட்டை பாஸ் அப்படிங்கிற பர்சனுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் காய்ஸ், இதை நோட் பண்ணுங்கள். சரி காய்ஸ், நமக்கு அப்டேட் ஆகலை சரியா? ஒரு நிமிஷம் காய்ஸ், நேரம் செக் பண்ணிடுறேன். ஓகே, ஹலோ, இந்த டெக்ஸ்ட்டு நான் சென்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், என்னுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது 2 டெக்ஸ்ட் ரிசீவ் ஆகிருக்கு. 1 செகண்ட் காய்ஸ்.
ஓகே காய்ஸ், நான் செக் பண்ணி பார்த்துருக்கு. இது டெம்பரரியாக இப்போ நமக்கு ஒர்க் ஆகலை. ஸோ பட் என்னென்னு தெரியல. மேபி நெக்ஸ்ட் டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் முடிஞ்சாலும் நான் செக் பண்ணி உங்களுக்கு செகண்ட் வீடியோவில் போகிற செக் பண்ணி பார்க்க முடிஞ்சாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த பிக்சர் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், ப்ரைவேசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொண்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசபிள் டு ஃபார்வர்டு இது இருக்குது. இது ஒர்க் ஆகலை. இது மட்டும் இருக்குன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஹூ கேன் கால் மீ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கஸ்டம் ப்ரைவேசி. ஸோ இது நமக்கு அதே தான். நம்ம யாராச்சும் ஸ்டேட்டஸ் போடும்போது அந்த ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துருக்கோமா அவங்க செக் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் நம்ம ஹைட் பண்ணுற ஆப்ஷன் இதெல்லாம் நான் செக் பண்ணியிருக்கேன். நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி அவங்க யாராச்சும் ஸ்டேட்டஸ் போட்டு அந்த ஸ்டேட்டஸ் அவங்க டெலீட் பண்ணாலும் அதுவும் நமக்கு ஷோ ஆகும். அவங்க டெலீட் பண்ண பிறகும் அது ஷோ ஆகும். அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன இப்போ பாருங்கள். இந்த வாட்ஸ்அப்பில் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆன அடுத்த செகண்டே நான் டெலீட் பண்ணிடுறேன், எனக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு. இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் மோடில் போய்ட்டு பாருங்கள், அது டெலீட் பண்ண பிறகும் பாஸ் அப்படிங்கிற பர்சனுக்கு நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்களா, டெலீட் பண்ண பிறகு நமக்கு இங்கே அப்டேட்டில் தான் இருக்கும். இது ஒரு பெஸ்ட் ஃபியூச்சராக நமக்கு இருக்குது. ஏன்னா யாராச்சும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் போட்டு அதை உடனே டெலீட் பண்ணாலும் நமக்கு அதை நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இதே மாதிரி எஸ்எம்எஸும் அவங்க யாராச்சும் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணி அதை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அதை ஓவராலாக டெலீட் பண்ணால் கூட நமக்கு அந்த என்ன எஸ்எம்எஸ்ன்னு காமிக்கும். அது நமக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஷோ ப்ளூடிக் ஆஃப்டர் ரீப்ளே இந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சகம் நமக்கு இந்த டெலிட்டட் மெசேஜ் இது நான் உங்களுக்கு இப்போவே காமிக்கிறேன். இதில் பாருங்கள், இப்போ வாட்ஸ்அப்பில் போய்ட்டு என்னுடைய வாட்ஸ்அப் மோடுக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுறேன். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட்டை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, எவ்ரி ஒன் கொடுத்த பிறகு நான் ஓப்பன் பண்ணுறேன். லைக் எப்பயும் பாருங்கள், இப்போ சிம்பிள் காமிக்குது பாருங்கள். பக்கத்தில் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சிம்பிள் நம்ம காமிக்குது. பட் நமக்கு டெக்ஸ்ட் டெலீட் ஆகலை. ஸோ இது ஒரு பெஸ்ட்டாக ஆப்ஷனாக நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேஷன் நமக்கு அவ்வளோதாங்க. ப்ரைவேஷன் நமக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கான்டாக்டில் யார் கூட நீங்கள் சேட் பண்ணும்போது செகண்ட் டிக் ஹைட் பண்ணுறது, மைக்ரோஃபோன் நம்ம ப்ளூடூத் அதை ஹைட் பண்ணுறது, டைப்பிங் ஹைட் பண்ணுறது இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பர்சனுக்கு குரூப்பில் ப்ராட்காஸ்ட் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூனிவர்சல் கலர்ஸ் லாட் ஆஃப் கலர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். யூனிவர்சல் ஆக்ஷன் பார் டெக்ஸ்ட் கலர் பேக்ரவுண்டில் நம்ம மாற்றுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் பாரில் ரெட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகுது. ஸோ நீங்கள் தீமை இங்கேயே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் நமக்கு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறாங்க. பேஜ் டெக்ஸ்ட் டைட்டில் கலர் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அன்ரீட் மெசேஜ் கவுண்டர் கலர் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் கலர் சேஞ்சஸ் ஆப்ஷன் இருக்குது. நம்ம தீம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமக்கு தேவையான கலர்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டைல் பாருங்கள், லுக் அண்ட் ஃபீலில் ஹோம் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நமக்கு டெலகிராமில் இப்போ பாருங்கள், ஹோம் ஸ்க்ரீன் பாருங்கள். டெலகிராம் மோடில் நமக்கு இது அப்டேட் ஆகிருக்கு. இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ யூனிவர்சலில் ஸ்டைல்ஸில் ஃபாண்ட்டை நம்ம மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டுக்கு மாற்றுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டார்க் யூஐ லைக் பார்த்தீங்கன்னா நைட் மோடு. ஓகே காய்ஸ், பார்த்தீங்களா, நைட் மோட் கொடுத்துருக்காங்க.
நைட் மோட் கொடுத்துருக்காங்க. கலர்ஸில் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், பிளாக்கே கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். டிஃபால்ட் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நமக்கு இதுலேயும் டிஃபால்ட் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், இது பிளாக்காக இருக்குங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் கைஸ். வந்து என்னென்னா யூனிவர்சலில் டார்க் யூ நைட் மோட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே மோடில் பார்த்தீங்கன்னா ஆப் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. லான்ச்சர் ஐக்கான் நீங்கள் மாற்றிக்கலாம் விருப்பப்பட்டால், இது இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து எனேபிள் ஆல்வேஸ் ஆன்லைன் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மல்டி சார்ட் கொடுக்குறாங்க. ஓல்டு எமோஜி டிசைன் இது இருக்குது. பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிசேபிள் ஸ்வைப் டு டெக்ஸ்ட் கான்வர்சேஷன் அது கொடுத்துருக்காங்க. ஆடியோ பிளேயிங் நோட்டிஃபிகேஷன் ப்ளே நம்ம டிசேபிள் பண்ணுறோம். இப்போது ஆடியோ ப்ளே பண்ணிவிட்டு மேலே நமக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குதுன்னா அந்த வீடியோவை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கான ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் இதில் வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டார்க் யூவை நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஃபாண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு டார்க் மோட் நான் ஆஃப் பண்ணிடுறேன். அது பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதை ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. இதுவும் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ்ட் கலர் எல்லாமே மாற்றிக்கிற போல் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. யூனிவர்ஸில் நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஹோம் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. இதில் மோட்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ட் டெலிவர்டு இந்த ஆப்ஷன், ரிங்டோன் கான்டாக்ட் டோஸ்ட் இந்த ஆப்ஷன், செட் மை நேம். ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம வந்து நேம் செட் பண்ணுற போல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கான்வர்சேஷன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, நம்ம சேஞ்ச் பண்ணுறா போல். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார், ஃபேப் நார்மல், ஐடி நியூ மெசேஜ், லாஸ் ஸ்கின் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட். இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபீச்சர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் நமக்கு டேட் ஆகும். ஆனால் குறிப்பிட்ட ஃபீச்சர் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் நீங்கள் லாக் பண்ணுறதும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். லாக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேக் பேட்டர்ன் விசிபிள் இன்விசிபிள் வைப்ரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐட் மீடியா ஃப்ரம் கேலரி இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்ம ஐடும் பண்ணலாம், இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. விட்ஜெட் கொடுத்துருக்காங்க. கடைசியாக செக் பண்ணி பார்த்து வரைக்கும். பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது ரெட்டில் கொடுக்குறேன். சரி, ப்ளூவில் கொடுக்குறேன், க்ரீனில் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இங்கே அப்டேட் ஆகுது. ஸோ அந்த விட்ஜெட் இதுதான் அந்த க்ரீன் கலரில் நமக்கு அப்டேட் ஆகுது. பாருங்கள் காய்ஸ், ஒரு சின்ன ஆப்ஷனை கூட நமக்கு அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுத்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. நார்மல் வாட்ஸ்அப்பில் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய நேம் பாருங்கள். இப்போ நான் நேம் கீழே இருக்க ஸ்டேட்டஸ் ரெண்டுமே நமக்கு அப்லோட் ஆகுது. இதை டபுள் கிளிக் நம்ம பண்ணும்போது நம்ம ஏதாச்சும் சார்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், முடிஞ்சோன்னா வந்து இதனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.